இந்த வீட்டு மருமகன்ற பொறுப்போட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற பூமி. வீட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசுற வேலையில வச்சுக்காத. பூர்ணி விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துருச்சா? நான் எந்த தப்பும் செய்யலமா. ஏதோ சமூக சீர்திருத்தவாதி மாதிரி, ஏதோ நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கா இவ. நீ ஒன்னும் எங்களுக்கு உபதேசம் பண்ண தேவையில்ல. முதல்ல கிளம்ப. பூர்ணி, உன் அன்னைக்கு மரியாதை கொடுத்து பேசு. மருமகளை ஒரு வார்த்தை சொன்னதும் என்னையே திட்டுறியாமா? அண்ணா, அண்ணா. இங்க பாரு பூரி, என்னாச்சுமா? எதுக்கா இப்ப நீ அழுதுட்டு இருக்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்கண்ணா. நடந்தது என்னன்னு உனக்கும் எனக்கும் தெரியும் பூர்ணி. அழுது டாபிக்க டைவர்ட் பண்ணாத. என்ன நடந்துச்சு? அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அது தப்பா? அது தப்பானா? கல்யாணம் பண்ணிக்க போறவனா? முகூர்த்த தேதி குறிச்சாச்சா? தாம்பூல தட்டை மாத்தியாச்சா? இல்ல. அப்போ அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்ற? அதுவும் உன்னாலதானே நின்னு போச்சு. எங்களை நிம்மதியா ஒரு வேலை கூட பண்ண விட மாட்டேங்கிறியே. எல்லாத்துக்கும் நடுவுல வந்துடுற. நான் துருவாவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன். என்ன போட்டு அடிச்சிட்டாமா. அப்படி போறது தப்பு தானே பூர்ணி? நீயும் ஏமா இப்படி பேசுற? ஆமா, 2 பேரும் ஒரே கட்சி தானே. இது வரைக்கும் என் அண்ணன் என் மேல கை ஓங்கினதே இல்ல. ஆனா நீ அடிச்சிருக்க. உனக்கு அப்படி என்ன உரிமை இருக்குன்னு என் மேல நீ கை வச்ச? நீதான் இப்ப எனக்கு அண்ணி இல்லல்ல. என் அண்ணனுக்கு பொண்டாட்டி இல்லல்ல. முக்கியமா இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ என்ன அடிச்ச? நீ இரு, நான் அவகிட்ட பேசுறேன். நீ கோபப்படாம இரு. நல்லா கேளுண்ணா. முகூர்த்த தேதி கூட குறிக்காம இந்த மாதிரி வெளியே சுத்துறது தப்பு. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க மேடம். காலை எடுக்கணுமா, கையை உடைக்கணுமா? தலையை எடுக்கணும். தலைனா கொஞ்சம் அதிகமா செலவாகுமே மேடம். தெரியும். நானும் ஏதாவது பேசி வழிக்கு கொண்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அவனால வரப்போற விளைவுகளை பார்த்தா அவனை தூக்கறதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வேலையை முடிச்சிருங்க. சொல்லுங்க மேடம், யாரை கொல்லணும்? இன்ஸ்பெக்டர் சங்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேர் எப்படி தெரியாம இருக்கும் மேடம்? எங்க ஊர்ல அவர் பேரை கேட்டாலே ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்குவாங்க மேடம். அவர் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் மேடம். நீங்க கொல்ல வேண்டியது அவரைதான். அவர்கிட்ட வச்சுக்கிட்டா நாங்க செத்துருவோம் மேடம். எங்களால முடியாது. சாரி மேடம், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்பட போறீங்க? நீங்க மட்டும் அவரை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன். இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை விட 100 மடங்கு கொடுப்பேன். சொல்லுங்க, ரிஸ்க் எடுப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க இவ்வளவு நல்ல ஆஃபர் கொடுக்கும்போது முடியாதுன்னு எப்படி சொல்லுவோம் மேடம்? பண்றோம். குட். அவன் இந்த ரூட்ல தான் வருவான். டைம் பார்த்து ஜாக்கிரதையா பிளான் பண்ணுங்க. ஓகே மேடம். எதுக்கு சார் சும்மா கத்திக்கிட்டு இருக்க? சைலண்டா செத்துரு.
சார் பில்லர் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியம் சார். அதையே அசைச்சிட்டோம்னா பில்டிங் நில குழஞ்சு போயிடும் சார். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புன்றது நம்மளுது. நான் பாத்துக்கிறேன் சார். என்ன இவன் வந்துட்டான்? தேங்க்யூ சார். ஹாவ் அ குட் டே. டேய் 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 டேய். என்னடா நீ சொசைட்டியை காப்பாத்தணும்னு நினைக்கிற போலீஸ் ஆபீசரையே கால பண்ணணும்னு பாக்குறீங்க? சார் நீங்க ஓகே தானே சார்? தேங்க்யூ. இட்ஸ் மை பிளஷர் சார். ஆக்சுவலி நீங்க இன்ஸ்பெக்டர் சங்கர் தானே? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க எவ்வளவு பெரிய ஹானஸ்ட் ஆஃபீஸர், நியாயத்துக்காக எவ்வளோலாம் போராடுவீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஆஸ் ஏ போலீஸ் ஆஃபீஸர் இட்ஸ் மை டியூட்டி. எஸ் சார். இனி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா போகலாம் சார். தேங்க்யூ மேன். நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த கேஸ்ல என்னோட பேரு வெளியில வராம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஃபோன் பண்ணலாமா வேணாமா? என் குடும்பத்துல எங்க தப்பு நடந்தாலும் நான் இப்படிதான் நிறுத்தி கேள்வி கேட்பேன். என்னோட நாத்தனாருன்னு நினைச்சதுனால தானே அவ அவ்வளவு சுதந்திரமா பூமி பூரி மேல கை வச்சா. ஆக்சுவலி அவன் அப்படி நினைக்கணும். அவன் நாத்தனார் தானே. இல்ல, என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாதப்போ அவ மட்டும் எப்படி நாத்தனாராவா? அவளுக்கு நாத்தனார் தான். இல்ல, நான் எதுக்கா அப்படி நினைக்கணும்? சரி, ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லுவோம். என்ன ஆயிட போகுது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணா எனக்கு அவள் மேலே பாசம் இருக்கு, அதனால தான் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன்னு அது இதுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்குவா. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கே வந்துருவா. ஆமா, நான் ஏன் அப்படி நினைக்கணும்? என் மனசுல தான் ஒண்ணுமே இல்லையே. ஒரு வாட்டி சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போனை வச்சிருவோம். ஒரு ஹியூமன் பீயிங்கா யாரு ஹெல்ப் பண்ணாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஓகே.